இலங்கையோட மாமன்னன் தாங்க ராவணன். 64 கலைகளை கற்றவன். 10 கலைகளில் சிறந்து விளங்கியவன். அதை நாம் தவறுதலாக புரிஞ்சு 10 தலை ராவணன்னு சொல்கிறோம். கைலாய மலையே அதிர வச்சவன். தன்னோட இசையால் ஈசனையே மயக்கினவன். ஜோதிட சாஸ்திரங்களை நன்கு தெரிஞ்சுக்கிட்டவன். அதனால தான் தன்னோட மகன் பிறக்க போகிற நேரம் பார்த்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் நல்லதோ அந்தந்த கிரகத்தை அந்தந்த கட்டத்தில் நிற்க வச்சான். தன்னோட பலத்தால் நவகிரகங்களை கட்டி போட்டான். இங்கே தான் நவகிரகங்கள் தனக்குள் திட்டம் போட்டாங்க. இவன் பல வரங்கள் வாங்கியவன். நம்மளை ஆட்டி வைக்கிறான். ஈஸ்வரனை மகிழ்வித்து ஈஸ்வர பட்டம் வேற வாங்கியவன். 7 லோகங்களையும் ஆட்டி படைச்சிட்ருக்கான். இவனுக்கு பையன் பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் பலத்தோடவும் ஞானத்தோடவும் பிறந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தவங்க சனீஸ்வரனை பார்த்து சனீஸ்வரா ஏதாவது பண்ணேன்னு சொன்னாங்க. உடனே சனீஸ்வரர் யோசித்து தன்னோட வேர்வை அழுக்கு எல்லாத்தையும் ஒரு உருண்டையாக உருட்டினார். ராவணனோட பையன் பிறக்கும்போது அந்த நேரம் பார்த்து குளிகையாக உருவெடுத்த அந்த குளிகை உருண்டையை ஒரு கட்டத்தில் போட்டார். குளிகன் பிறந்ததும் மேகநாதன் பிறந்ததும் ஒரே நேரம்தான். மேகநாதன் பிறந்தப்போ ஆயுள் கம்மி ஆகிறதுக்கு இந்த குளிகன் தான் காரணம். குளிகன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் மேகநாதனுக்கு ஆயுசு கெட்டியாயிருக்கும். மேகநாதன் லேசுப்பட்டவன் இல்லைங்க. இந்திரனோட சண்டை போட்டு ஜெயிச்சு இந்திரஜித்துன்னு பேர் வாங்கினவன்.